வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சைனீஸ் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ சாதத்தை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுள்ள பாசுமதி அரிசியை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினா தான் அரிசி நமக்கு நல்ல நீளமாக உடையாமல் வரும். இந்த கொதிக்க போகிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதிலேயே அரிசிக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அதாவது டேபிள் சால்ட்டு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை வடித்ததுக்கப்புறமா தான் அரிசியை மட்டும் இதில் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ ஒன்லி அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஜாஸ்மின் ரைஸ்ன்னு கடைகளில் கிடைக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் இது இருக்கிறனால இதுலேயே செய்யலாம். மெதுவாக இந்த மாதிரி மரக்கரண்டியால் கிளறி விடுங்க. அப்போ கீழே ஒட்டியிருக்கதும் வந்துடும். நல்ல ஒரு அதிகமான தீயில் இந்த அளவுக்கு அரிசி நமக்கு வெந்திருக்கணும். இப்போ நீங்கள் 3/4 பதம் அளவுக்கு வேகணும். நீங்கள் நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம கஞ்சியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கஞ்சி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நமக்கு குழன்னு ஆயிரும். இதே பாத்திரத்திலே வைக்காமல் ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு ஆற விடுங்க. இது இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கிற அரிசி நீங்கள் இதிலேயே வச்சிங்கன்னா இன்னுமே வெந்து போயிடும் பாத்திர சூட்லே. இப்போ பார்த்திங்கன்னா அகலமான பாத்திரத்தில் வச்சு ஆற விட்டுருக்கேன். நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓக்குன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இருப்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துருங்க. இதை நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா காய்கறிகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், குடைமிளகாய், கேரட்டு, நீங்கள் பச்சை பட்டாணி, பீன்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது மட்டும், இதோட கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அதிகமான தீயில் வச்சுக்கணும். அடுப்பை வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. காய்கறிகள் அரைப்பதம் வெந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ்ன்னு சொல்லுவாங்க, இது சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இது நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வினிகர், சில்லி வினிகர்னு இருக்கும், இல்லை நார்மல் வினிகர் இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க சாஸ்லேயே பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதிகமான தீயில் நல்லா கிளறி கொடுத்துருங்க. கம்மியான தீயில் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி விட்டு நமக்கு சொதன்னு ஆயிரும். இருக்கிறதுலே அது ஹை தீயில் வச்சு தான் செய்யணும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிளறி கொடுத்துருங்க. இப்போ சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கனால இந்த உப்பே தாராளமாக போதுமான அளவு. காரத்துக்கு வெள்ளை மிளகுத்தூள், அதாவது கருப்பு மிளகுத்தூள் எது இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எல்லாம் போட்டு கலந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம், எப்படின்னா நம்ம கடைகள்லாம் எப்படி எடுத்து இந்த மாதிரி தூக்கி போட்டு நமக்கு செய்வாங்க, அந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப அரிசி அவ்வளோ சீக்கிரம் உடையாது. மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பேனில் நீங்கள் அப்படி செய்கிறப்ப அரிசியும் ஒட்டாது. நல்லா அரிசி ஃப்ரைட் ஆகிடும். அந்த மாதிரி ஹீட்டில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த மாதிரி குலுக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு எடுக்கினீங்கன்னா பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது போடலை. தேவைப்பட்டால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அது அந்த அஜினோமோட்டோஸ் போட்ட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடைசியாக எடுத்து நான் சர்வ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அளவுகளோட ஃப்ரைட் ரைஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.